ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். ஆளவந்தார் அந்த ஊரில் முக்கிய புள்ளி. தன் மனைவி மற்றும் 3 மகனுடன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார். 3 மகனும் திருமணம் செய்து வைத்தார். அவர் தன் சொத்தை 4 பசங்களுக்கும் சமமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்கை பிரித்து அவர்களுக்கு தந்தார். தன் தேவைக்கு ஒரு முடிவு செய்தார். சொத்தில் ஒரு பங்கை தன் கூடவே வைத்து கொண்டார். சில ஆண்டுகள் சென்றது. அவரது மனைவியும் அவரது விட்டு மறைந்து போக தனியாக விட்டப்பட்டார். ஒரே ஒரு நம்பிக்கை உதவியாளர் மற்றும் சில வேலைக்காரர்கள் அவர்கள் எப்போதும் துணையாக இருந்தார். இதுவே அவர் வாழ்நிலை. தற்போது தந்தை தனியாக துன்பப்படுத்துவதை பார்த்து அவர் 3 மகனும் தங்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் மூவரும் கூடி பேசி அவரிடம் வந்தார்கள். அப்பா, நீங்கள் ஏன் தனியாக இந்த வீட்டில் கஷ்டப்பட வேண்டும்? உங்களுக்கு என்று இருக்க சொத்தை எங்களுக்கு சமமாக பிரித்து தந்து விடுங்கள். எங்கள் யார் வீட்டு வேண்டுமானாலும் உங்கள் விருப்பம் போல தங்கியிருக்கலாம். உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறோம் என்று பாசத்துடன் அழைத்தார்கள். ஆளவந்தார் நினைத்தார், மகனும் கூட தங்குவது நல்லது என்று அவர்களுக்கு பட்டது. இருந்தாலும் சிந்தித்து ஒரு முடிவு செய்வோம் என்று அவர் மனசுக்குள் திடீரென தோன்றுகிறது. ரொம்ப சந்தோஷமா ஒரு 3 மாதம் கழித்து வருவாங்கள். நான் எண்ணத்தில் அப்போது சொல்கிறேன் என்று உங்களிடம் என்று அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். பிள்ளைகள் தந்தை காப்பாற்றுவது போல தந்தை பிள்ளைகளை காப்பாற்றுவார்களா என்று அன்று முதல் ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றியது. தன் உதவியாளர் அழைத்து ஆளவந்தார், நம் வீட்டு தோட்டத்தில் குருவி ஒன்று புதிதாக கூடு கட்டியுள்ளது. அதில் சில குருவிகள் குஞ்சுகள் குருவி இல்லாத சமயத்தில் அதன் குஞ்சுகள் மட்டும் அந்த மரத்தில் ஏறி அந்த கூண்டோடு பத்திரமாக எடுத்து வா என்று பணிந்தார். உதவியாளர் அவர் சொன்னது போல அந்த குருவி கூட்டை எடுத்து சென்று குஞ்சுகள் மட்டும் வந்தது. அந்த குருவி குஞ்சுகளை தகுந்த பாதுகாப்புடன் ஆளவந்தார் வைத்தார். அந்த குஞ்சுகள் வெளியே வராதபடி சின்ன தடுப்பு அமைத்து அந்த கூண்டை படுக்க அறையில் ஜன்னல் அருகே தொங்கிவிட்டார். தாய்க்குருவி அந்த கூண்டை கண்டுபிடித்து அருகே வந்தது. இருந்தாலும் அந்த குருவி வெளியே பறந்து சென்ற வேலைக்கு தவறாமல் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டியது. சிறிது காலம் சென்ற பிறகு குஞ்சுகள் ரக்கம் ஒலித்தது. தொடங்கி அவைகள் உள்ளது. இப்போது ஆளவந்தார் ஒரு வேலை செய்தார். தன் தோட்டக்காரனை வைத்து அந்த தாய்க்குருவை பிடித்து வெளியே முடியாதபடி ஒரு கூண்டை அடைத்து அந்த கூண்டை எடுத்து வர பணிந்தார். அந்த குஞ்சுகள் குருவிகள் இருக்கும் அதே கூண்டிற்கு அருகில் அந்த கூண்டை தொடங்கி விட்டார். இப்போது அவர் அந்த குஞ்சுகள் இருக்கும் கூண்டை திறந்து விட்டார். அதில் இருந்து எல்லா குஞ்சுகளும் வெளியே உற்சாகமாக பறந்து சென்றனர். அந்த குஞ்சுகள் பறந்ததுபடி கண்ட தாய் குருவி குஞ்சுக்கு ஆனந்தம். தன் மகிழ்ச்சியாக தன் குஞ்சுகள் அங்கு வரும் தாய்க்குருவிக்கு பார்க்கும் அதுக்கு உணவு கொண்டு வரும் என்று எதிர்பார்த்துடன் ஆளவந்தார் நினைத்தார். ஆனால் அந்த குஞ்சுகள் எதுவும் அந்த குருவிக்கு இருக்கும் கூண்டுக்கு பக்கம் கூட வரவில்லை என்று பார்த்தார். தானியங்களின் அழித்து பிறகு அந்த கூண்டை திறந்து விட்டு என்ன ஒரு ஆச்சரியம்! எங்கு வெளியே சென்றாலும் அந்த தாய்க்குருவி திரும்பவும் அந்த கூட்டிற்கு வந்தது. ஆளவந்தாரிடம் நல்ல தோழமையும் பாராட்டி ஆரம்பித்தார். ஆளவந்தாரின் ஒரு முடிவுக்கு வந்தார். இப்போது அவர் கூறும் போல 3 மாதம் கழித்து அவர் 3 மகனும் வந்தார்கள். அப்பா, எங்களிடம் தங்குவதற்கு தகுந்த ஏற்பாடுகளும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் முஸ்தபாவின். ஆளவந்தார் 3 மகனும் வரவேற்றனர். அவர்கள் மனது நோகாமல் பின்வரு சொன்னார். என்னை இப்படி விடுங்கள். உங்களுக்கு அம்மா வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது. எனவே நான் இங்கே தனியாக வாழ ஆசைப்படுகிறேன். எனக்கு பிறகு பசங்கள் இந்த சொத்தை 4 பிரிவாக பகுதி மூவருக்கு மற்றும் ஒரு பகுதி என் அடிக்கடி உங்க குடும்பம் சமமாக என்னை வந்து பார்த்து கொள்ளுங்கள். என் உடல் சமமாக என்னை வந்து பார்த்து கொள்ளுங்கள். என் உடல்தான் இங்கே, உயிர் உங்களோடு மட்டும்தான் அவர்கள் அனுப்பி வைத்தார். இப்போது அவர் மனம் தெளிவாக இருந்தது. அந்த தாய்க்குருவி அவர் தோழியன் எங்கிருந்தா பறந்து வந்து அமர்ந்து, நீங்கள் உங்கள் மகனிடம் சொன்னது சரிதான் என்று அது செல்வது போல ஆளவந்தாருக்கு தோன்றியது. வலையானாலும் தனி வலையாய் இருப்பது நன்று. நம் பிள்ளைகள் நம்ம கடைசி வரை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் என்று நம்பி இருந்த போதில்
ஒரு ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள். காலத்தில் நமக்கென்று ஒரு வழி ஏற்படுத்தி கொண்டு தனியாக இருப்பது நல்லது. யாருக்கும் சமமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.